கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த புதிய மாதத்தில் இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்தின் மூலிமா இந்த முதல் நாள் உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். தேவனுடைய பெரிய கிருபையினாலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்த 2 மாதங்கள் தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக, நம்மளை அற்புதமாக, அதிசயமாக நடத்தின தேவனுக்கு கொடான கோடி மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்தின் இந்த முதல் நாள் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற விடுதலையின் வாக்குத்தத்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 33 வசனம். மேத்யூ சாப்டர் 6:33. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும்போது, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த மார்ச் மாதத்தின் இந்த முதல் நாளிலே தேவனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நீங்கள் முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்? இன்றைக்கி நம்ம எதுவே தேவன் ராஜ்யத்தையும் தேவன் நீதி தேடாமல் இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அதிகமாக முக்கியப்படுத்தி தேடிக்கொண்டிருக்கிறோம். வேதத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பெரிய ஒரு கவலை, மனக்கவலை, மன துக்கம், அநேகோட டென்ஷன், டிப்ரெஷன். என்ன தெரியுங்களா? என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், இந்த மாதம் நம்ம குடும்ப தேவைகள் இப்படி இருக்கிறது, நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, இந்த மாதம் என் தேவைகள் இப்படி சந்திக்கப்படும், என் காரியம் இப்படி இருக்கிறது என்பதாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இனத்தை புசிப்போம், இனத்தை குடிப்போம், இனத்தை உடுத்துவோம், இந்த மாதம் எப்படி நம்ம தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி நான் காரியங்களை நடத்துவேன் என்பதாக அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் மன துக்கத்தோடு நாட்களை கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா பாருங்க, அவரோட பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியை தேடும் போது உங்கள் தேவைகள், நீ என்ன எதிர்பார்க்குற, உங்கள் தேவைகள் என்ன இருக்கிறது, அவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று உங்கள் பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. ஆகல இந்த எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்ப காரியங்களுக்கு உலகத்தின் அக்ஞானிகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்காத பிள்ளைகள் தான் அதுக்காக கவலைப்படுவாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளை இல்லையா, முதலாவது தேவன் காரியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய நீதிக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்கும்போது, நீங்கள் தேவன் ராஜ்யத்தையும் நீதி முதலாவது தேடும்போது, ஏசப்பா உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தேவைக்கு என்ன தேவையாக இருக்குதோ அதெல்லாம் சேர்த்து கொடுத்து இந்த மார்ச் மாதம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த டெய்லி டிவைன்ஸ் இந்த ஊழியத்து மூலியமா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த மாதம் நீங்கள் எல்லாரும் என் பிள்ளைகள் முதலாவது தெய்வன் ராஜ்யத்தையும் நீதியை தேடும்போது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மிஞ்சி ஆண்டவர் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்போது முதலாவது தெய்வன் ராஜ்யம் நீதி தேடுவதில் என்னன்னு பார்க்கும்போது, நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு 3 காரியம் ஆண்டு என்னோடு இடப்பட்டார், உங்களோட பேசுபடியாக கர்த்தரை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிக்கிறீங்களா? பைபிளில் பார்க்கும்போது வாரத்தின் முதலாவது நாளிலே, அந்த ஓய்வு நாள், கர்த்தருடைய நாளை நம்ம முதலாவது தேட வேண்டும். இன்னைக்கு எத்தனை தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய நாளை முக்கியப்படுத்துறதுல, கர்த்தருடைய நாளில் தேவனை தேடி வரத்துல எத்தனோ பிள்ளைகள் உலகத்தின் காரியத்தை சொல்லி, உலகத்தின் காரியத்தை சாக்குப்ப சொல்லி, இன்னைக்கு எத்தனை தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய நாளை, அந்த முதலாவது ஓய்வு நாளை தேடாமல் எத்தனை பேர் அசடியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வாசுறதுக்கு தடியாக இருக்கிறது. 2வது கர்த்தர் வார்த்தை சொல்கிறது, உங்கள் ஆதாயத்தில் முதல் பலனை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துங்க. ஆகையால் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை தேவப்பிள்ளை வாழ்க்கையில்
கடன் பிரச்சனை, தரித்திரம், வறுமை, பஞ்சம், கஷ்டங்கள், கண்ணீர் வாட்டி வதிச்சு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் மாதம் முழுவதும் ஜெபிப்பாங்க, சுவாமி என் வேலையை ஆசிர்வதிங்க, என் வியாபாரத்தை ஆசிர்வதிங்க, வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்பு கொடுங்க, வேலை செய்யக்கூடிய ஞானத்தையும் பலத்தை கொடுங்க. ஆனால் தேவன் அந்த மாதம் ஆதாயம் வந்த உடனே, அந்த சம்பளம் வந்த உடனே, அந்த ஆதாயத்தில் முதல் பலன் கர்த்தருக்கு கொடுக்கணும் என்ற எண்ணம் நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இல்லாதனால தான் வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் இன்றைக்கும் பஞ்சமும் கடனும் கஷ்டங்களும் இன்னைக்கு வாட்டி வதிச்சு கொண்டிருக்கிறது. மூணாவது கர்த்தருடைய வார்த்தை, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடிவான். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, எப்படி வாரத்தில் முதல் நாள் கர்த்தருக்கு நம்ம தேட வேண்டுமோ, எப்படி நம்ம ஆதாயத்தில் முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமோ, அதே போல அதிகாலை அந்த காலங்களை அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறது பின்பாக அந்த முதல் நேரத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை கர்த்தரை நீங்கள் தேடுகிற அனுபவம் இருக்கிறது? அதிகாலை ஏந்து நீங்கள் ஆண்டவர் தேடுகிற அனுபவம் நம்மளுக்கு உண்டா? இன்னைக்கு நம்ம ஏஞ்சு உடனே உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வேலைகள், உலகத்தின் வேலைகளுக்கு நம்ம முக்கியம் கொடுக்குறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், இந்த மாசம் எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று கலை கொடுக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். இந்த மாதம் நீங்கள் எல்லாரும் முதலாவது கர்த்தருடைய நாளை தேட ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது ஆண்டு கொடுக்குற முதல் பணத்தில் கர்த்தர் கொடுத்து கனப்படுத்துங்க. மூணாவது அதிகாலை அந்த நேரம் முதல் நேரத்தை கர்த்தர் தேட ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்கள் தேவைகளுக்கு மிஞ்சி கர்த்தர்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கா சோத்திரப்பா. இதோ இந்த மாதத்தில் முதல் நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த டெய்லி ஊழியத்து மூலியமா வாக்குத்தத்தை கொடுத்து முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவளை சேர்த்து கொடுக்கப்படப்பா. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் முதல் நாள் உங்க தேட அமீன் முதல் பழத்தை உனக்கு கொடுத்து கனப்படுத்துறாங்களோ, அதிகாலை முதல் நேரத்தை உன்னை தேடுகிறாங்களோ, அத்தனை குடும்பத்திலும் அத்தனை பிள்ளைகளும் எல்லாம் சேர்த்து கொடுத்து அவங்க தேவைக்கு மிஞ்சி அவங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இந்த மாசம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில ஆமென்று பழித்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன துதி மகிமை உமக்கு ஒருங்க செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.